Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல டேஸ்டியான Bombay Halwa ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நம்ம ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இதுக்கு தேவைப்படுற இன்கிரிடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் corn flour எடுத்துர்க்கேன், அதாவது சோள மாவு. 1 கப் சோள மாவுக்கு நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம எந்த கப்பில் சோள மாவு அளக்குறோமோ அதே கப்பில் எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் அளந்துக்கோங்க, அப்பதான் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் 2.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா 2லேருந்து 2.25 கப் வரைக்கும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கம்பி பதத்துக்கெலாம் வர தேவையில்லை, நல்லா தண்ணியில் கரைஞ்சி டிசால்வ் ஆனாலே போதும். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை கட்டி ஆகிறதுலேருந்து தடுக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சோள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். இந்த மாதிரி வந்து தான் அல்வா வந்து பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன், அதாவது 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஹல்வா ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஹல்வா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு, ஒட்டாமல் வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 10லேருந்து 15 முந்திரி பருப்பை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன், அதனால் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிறதுக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் எண்ணெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா செட்டாக விட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் செட்டானதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.